அவதானமாக இருக்கணும் மக்கள். இந்த காலத்தில் சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்க முக்கியமான ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்வையிடும்போது உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் வந்து அதில் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இலகுவாக ஆன்லைன் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி, வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிப்பது எப்படி, குறுகிய நேரத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படி. நீங்கள் 500 ரூபா போட்டால் 1000 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா போட்டால் 2000 ரூபா கிடைக்கும், 3000 போட்டால் 6000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியான ஒரு விளம்பரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, கட்டாயம் பார்த்துருப்பீங்க அந்த விளம்பரத்தை. அந்த விளம்பரத்தில் நீங்கள் உள்வாங்கப்பட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எவ்வளோ மாதிரியான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அவ்வளோத்தையும் இழந்துருவீங்களா, அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. வீடியோவை முழுமையாக பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ மக்களே, நான் வந்து தனுஷன். முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் சைபர் மூலியமாக நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் முக்கியமான குற்றம் தான் இப்போ இந்த சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்க முக்கியமான குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாஸ்க். ஏதாவது உங்களுக்கு சோசியல் மீடியா மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக்கில், உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலகுவாக வந்து பணம் பெற்றுக்கொள்வது எப்படி, வீட்டில் இருந்தபடியே பணம் பெற்றுக்கொள்வது எப்படி, உங்களோட காலங்களை வந்து குறுகிய காலத்தில் கூடிய பணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஏமாறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கட்டாயம் ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு குறுகிய காலத்தில் நமக்கான ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அது வந்து ஆசையை தூண்டும். அந்த மாதிரி நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகி, ஓகே நான் 500 ரூபா டிபாசிட் பண்ணி நான் நிறைய காசை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற நோக்கில் வந்து நிறைய பேர் அதில் உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைனா அப்ளை இல்லைனா கண்டினியூ இல்லைனா விரும்புகின்றீர்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அது நேராக வாட்ஸ்அப் வெப்சைட்டுக்கோ இல்லைனா டெலிகிராம் சைடுக்கோ கட்டாயம் போகும். வாட்ஸ்அப்பில் போனால் அதில் நம்பர் ஒன்று காமிக்காது. என்ன நம்பர் அப்படின்னு சொன்னால், வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி, ஸ்ரீலங்கா நம்பர் கட்டாயம் இருக்காது, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட ஃபோன் நம்பர் வந்து அதில் இருக்கும். முக்கியமாக அதில் மெசேஜ் நீங்கள் ஆயின்னு போட்ட பிறகு உங்களுக்கு மெசேஜ் வரும் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழா, சிங்களமா, இங்கிலீஷா, அந்த 3 பாஷையில் உங்களுக்கான உங்களோட மொழியை நீங்கள் தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். மெசேஜே உங்களோட மொழியை தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து பேச வர்றதை அதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் உங்களுக்கு மெசேஜை போடுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆன்லைன் மூலியமாக வேலை செய்கிறதுக்கு வந்து விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை நல்லா விட்டு பார்த்தாலே இது வந்து அந்த தமிழ் டைப்பிங்க்கும் இது டிரான்ஸ்லேட் தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கான அந்த மெசேஜை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. எல்லோரும் இதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம பணத்தை பெற்றுக்கொள்ளணும் குறுகிய காலத்தில். அதனால யாருமே அந்த மெசேஜை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ மாதிரி காசு கிடைக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ குயிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பெரிய அமௌண்ட்டுக்கான, இப்போ 500 ரூபா போட்டு 1000 ரூபா போடுறதுக்கும் 5000 ரூபா போட்டால் 10,000 ரூபா கிடைக்கிறதுக்கும் அது நிறைய வேறுபாடு இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களை வந்து அந்த மனநிலைக்கே உங்களை எடுத்துக்கொள்ளுவாங்க. எப்படி இந்த எப்படியாவது காசை போட்டு வரணும், இவர் எப்படியாவது காசை போட. இதில் முக்கியமாக யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த A-level முடிச்சுட்டு வீட்டில் இருக்க லேடிஸ், இல்லத்தரசியாக இருக்கவங்க, அவங்க தான் இதில் பெரும்பாலும் இதில் பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க தான் அவங்களோட ஃப்ரீ டைம் இருக்குது, அவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கில் இந்த மாதிரி தகவல்களை பெற்று, ஓகே நம்மளோட வீட்டில் மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்களே, நம்ம சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இது மூலியம் சரி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நோக்கில் தான் அவங்க அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு அவங்க சொல்கிறாங்க தானே, நீங்கள் இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கான டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏதாவது சொல்லுவோம், இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்ய போனால் அது நமக்குன்னு ஒரு
ஏதாவது ஒரு தகவல் இருக்கணும், நம்மளோட தகவலை கொடுத்து அவ்வளோ தகவல் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட என்ஐசி கார்டு நம்பரும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும், உங்களோட மொபைல் நம்பரும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பரும், உங்களோட மொபைல் நம்பரும், உங்களோட என்ஐசி நம்பரும், உங்களோட பேரும் கட்டாயம் அதில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணது பிறகு அதில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் ஆகிறதுக்கு சில பேர் 180% பேருக்கு வந்து அவங்களே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட செக் பண்ணுறவர் இருக்கார் தானே, அவர் சொல்லுவார், ஓகே உங்களோட டீட்டெயில் எல்லாம் தாங்க, நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இமெயில் பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அது மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகலாம். அந்த அக்கௌண்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களோட செக் பண்ணி ஓகே நான் வேலையை செய்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அது மூலியமாக நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் ஆகி சொல்லுவீங்க. இப்போ க்ரியேட் ஆகின பிறகு அவங்க சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் க்ரியேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுன்ற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்களும் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பின பிறகு அவங்க சொல்லுவாங்க, ஓகே நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று தரேன், அதன் மூலியமாக டெலிகிராமுக்கு டவுன்லோட் பண்ணி டெலிகிராமில் லொக் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. அதோட அந்த வாட்ஸ்அப் சப்ஜெக்ட் வந்து இல்லாமல் போயிட்டு டெலிகிராமுக்கு நேராக வந்துடும். டெலிகிராமுக்கு போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் எந்த விதமான மொபைல் நம்பருமே இருக்காது, அந்த பேர் மட்டும்தான் இருக்கும். அந்த டெலிகிராமுக்கு போன பிறகு உங்களை கைட் பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வருவார். அவங்க லேடியாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், சில வேளை ரொபோட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்களை இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை. உங்களை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவரே நீங்கள் நேரில் பார்க்கல, அவர் மூலியமாக இன்னொருத்தர் அறிமுகமாகியிருக்காரு டெலிகிராம் மூலியமாக, அவரே நீங்கள் பார்க்கல, ஆனால் அவர் மூலியமாக நீங்கள் செக் பண்ண தொடங்குவீங்க. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து சரியான முறையில் க்ரியேட் ஆகிடுச்சு. இது அவ்வளவுமே நீங்கள் என்ன மொழியை தெரிவு செஞ்சீங்களோ அந்த மொழியில் கூகுள் டிரான்ஸ்லேட் மூலியமாக வர்ற விஷயம். நீங்கள் உற்று கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங்க்கும் கூகுள் டிரான்ஸ்லேட் வர்ற தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதன் அடிப்படையில் எல்லாமே நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பணத்தை சம்பாதிக்கணும், அந்த எய்மில் தான் இருப்போம். அதனால நம்ம அதை பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க, ஓகே வெல்கம் பண்ணுவாங்க நல்ல விதமாக, நீங்கள் வாங்க உங்களுக்கு காசை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசையை தூண்டுற மாதிரி அவங்க பேசுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓகே நல்ல க்ரியேட்டராக தான் இருக்காங்க, நம்மளும் எப்படியாவது பேசணும் அப்படின்னு. அதோட நீங்கள் அந்த ஜாயின்ட் ஆகணும், அந்த டெலிகிராம் மூலியமாக இன்னொரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க, நீங்கள் ஒரு குரூப்புக்கு ஜாயின்ட் ஆக சொல்லி. நீங்கள் அந்த குரூப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது அப்போ நமக்கு தெரியாது இது அவ்வளோ பேருமே பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே நிறைய பேர் இருக்காங்க தானே, அப்போ அவங்க இப்போ 2 டாஸ்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க தானே, அதனால கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகி ஸ்டார்ட் பண்ணுவீங்க டாஸ்க். அதில் முதல் டாஸ்க் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 500 ரூபா டிபாசிட் பண்ணணும். எல்லா கிட்டத்தட்ட நிறைய பாதிக்கப்பட்ட அவ்வளோ பேத்துக்குமே அந்த 500 ரூபா டிபாசிட் பண்ண சொல்லி தான் சொல்கிறாங்க. அது வந்து ஸ்ரீலங்காவோட லோக்கல் அக்கௌண்ட் நம்பர். ஸ்ரீலங்கா லோக்கல் அக்கௌண்ட் நம்பர்னால எல்லாமே நம்பிடுவோம், ஓகே இது வந்து லீகலானது தான், நம்மளுக்கு சில வேளை நம்மளோட காசு வராட்டியும் இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்ரீலங்கா அக்கௌண்ட் தானே, அது மூலியமாக தகவலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் போடலாம், அந்த நோக்கத்தில் நம்ம காசை போட்டுருவோம். நீங்கள் 500 ரூபா காசை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அது வந்து VIP1 அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல அறிமுகப்படுத்துகிறாங்க, VIP1 டாஸ்க் அப்படின்னு சொல்லி. அந்த டாஸ்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு 6 ஃபோட்டோஸ் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சில வேளை அந்த எப்படி சொல்கிறது, ட்ரெஸ் ஐட்டம் மாதிரி அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த 6 ஃபோட்டோஸ் சும்மா கிளிக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் எந்த ஒரு டாஸ்க்கும் செய்ய தேவையில்லை. சும்மா 6 ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துடும். என்னடா இவ்வளோ லேஸாக இருக்குது, இதுக்கு 500 ரூபா காசு கட்டி நமக்கு காசு வருமா அப்படின்னு சொல்கிற அந்த நோக்கத்தில் முதல் டாஸ்க் என்ன செய்வோம், அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு ஓகே நான் 6 டாஸ்க்கையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் டெலிகிராமுக்கு அனுப்புவீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து என்னன்னா உங்களை அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களை கைட் பண்ணாங்க, அதோட வாட்ஸ்அப் சரி. இதுக்கப்புறம் டெலிகிராமில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கை செஞ்சுட்டும் நீங்கள் ஒவ்வொரு காசு டிபாசிட் பண்ணிட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதை எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட காசை மட்டும் நீங்கள் உங்களோட குரூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி. குரூப் என்ன அப்படின்னு சொன்னால், டெலிகிராம் மூலியமாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த லிங்கின் மூலியமாக நம்ம தொடர்பு கொண்ட அந்த டெலிகிராம் குரூப். அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்ட பிறகு மற்றவங்க யோசிப்பாங்க, ஓகே இது லீகல் தான் அப்படின்னு. நீங்கள் வர்றதுக்கு முன்னுக்கும் யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நம்பிக்கையில் வந்து காசை போடுவீங்க. இப்போ நீங்கள் 500 ரூபா டிபாசிட் பண்ணிட்டீங்க. உங்களோட 6 வேலை என்னென்னா, ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருந்துச்சு. VIP1ல் அந்த 6 வேலை என்ன அப்படின்னா 6 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அது சும்மா கிளிக் பண்ணுறது மட்டும் இருக்குது. உங்களோட டாஸ்க் முடிஞ்சு. ஓகே உங்களோட டாஸ்க் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வந்த பிறகு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து டெலிகிராமுக்கு அனுப்புவீங்க.
டெலிகிராமுக்கு நீங்கள் அனுப்புன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓகே உங்களோட டாஸ்க்கை நீங்கள் நல்லபடியாக செஞ்சீங்க, உங்களோட டீட்டெயிலை தாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட காசு நீங்கள் எய்ம் பண்ண அந்த இன்கம் அந்த காசு லாப காசு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட என்ஐசி நம்பர் கொடுத்த பிறகு அந்த நொடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 900 ரூபாய் 900 மாதிரி உங்களுக்கு உங்களோட பேங்க்கு டிபாசிட் ஆகும். அந்த டைமே டிபாசிட் ஆகும். இது வந்து இங்கே தான் நீங்கள் எல்லாமே மாட்ட பண்ணுங்க. இது முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே இது வந்து லீகலானது, நம்ம 500 ரூபா காசு போட்டனால நமக்கு அப்பயே நம்மளோட காசு கிடச்சிருச்சு, அதுண்ட நம்பிக்கைத்தன்மையும் அவங்கள உறுதிப்படுத்தி கொடுறதுக்காக என்ன அந்த காசை முதலாக அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க. என்னென்னா நீங்கள் 500 ரூபா போட்டிங்க, உங்களுக்கு 900 ரூபா வந்திருக்கு, கிட்டத்தட்ட 400 ரூபா லாபம். வேலையும் பெருசாக இல்லை, 2 நிமிஷத்தில் நான் 400 ரூபா சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசையாக இருந்து அடுத்து VIP 2 டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருப்பீங்க. அவங்க கேட்பாங்க, ஓகே உங்களோட வேலை இவ்வளோத்தான், நீங்கள் இதுக்காக மெயின் பண்ணது 400 ரூபா, உங்களுக்கு நான் வந்திருக்க காசு, நீங்கள் அடுத்து VIP 2வை வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, விருப்பத்தோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய் டிபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் நீங்கள் 1000 ரூபாய் திரும்பியும் அந்த சேம் அக்கௌண்ட் வராது, டிஃப்ரெண்ட்டான திரும்ப ஒரு அக்கௌண்ட் ஒன்று வரும். அப்படின்னா ஸ்ரீலங்காவில் முதல்ல உங்களுக்கு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு வரும். அந்த இடத்துலையும் நம்ம சிந்திக்க மாட்டோம், ஏன் இப்போ அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகி போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரிஜினல் அக்கௌண்ட் ஒன்று இருக்காருமே, அது ஏன் இப்படி சேஞ்ச் ஆகி போகுது, நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன் நமக்கு அந்த 500 ரூபாயை போட்டு 400 ரூபா லாபத்தோடு வந்துருச்சு, ஒருவித கஷ்டமும் இல்லாமல் நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, அடுத்த அக்கௌண்ட் நம்பரை துளி கூட யோசிக்காமல் ஸ்ரீலங்கா லோக்கல் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அந்த 1000 ரூபாயை டிபாசிட் பண்ணுவீங்க. டிபாசிட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்த டாஸ்க் வரும். அடுத்த டாஸ்க்கும் அதே மாதிரி ஒரு 6 ஃபோட்டோவை கிளிக் பண்ண தான் இருக்கும். நீங்கள் செஞ்ச மாதிரியே 6 ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவீங்க, அதை விட வேகமாக செய்வீங்க. ஏன் முதல்ல யோசிச்சு செஞ்சீங்க, காசு வருமோ இல்லை, இப்போ தான் காசு வந்திருக்கு, அதனால் அதை விட வேகமாக செய்கிறீங்க, எப்படியாவது காசை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் செஞ்சு 6ஐயும் கிளிக் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி டெலிகிராம் குரூப்பு என்னோட 2வது டாஸ்க்கை நான் குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் முதல் டைமை விட குயிக்காக செஞ்சிட்டீங்க, அதனால் அக்கௌண்ட் நம்பர் உங்களோட நேம் உங்களோட NIC நம்பர் திரும்ப அனுப்புங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் காசு போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த 2வது டாஸ்க் மூலியமாக நீங்கள் 2300 ரூபா கூடுதலாக பெற்றுக்கொள்வீங்க. அப்போ திரும்ப 2000 ரூபா போட்டு 2300 ரூபா அப்படி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா 4300 ரூபா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு விட்ரோ பண்ணிக்கொள்வீங்க. அந்த 4300 விட்ரோ பண்ணதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து குரூப்பில் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் அதை ஷேர் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது இது தான் நான் கடைசியாக எடுத்த என்னோட லாப காசு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது அவ்வளவுமே உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி செஞ்சாங்க. அடுத்த டாஸ்க் VIP 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த VIP 3 தான் முக்கியமானது, அதாவது 3ஆம் கட்டம் தான் முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து தான் உங்களை அவங்க ஏமாற்ற போகிறாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். இந்த VIP 3ல் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே தான் நீங்கள் வந்து ஏமாற்றப்படுற போகிற முதல் பாயிண்ட். அப்போ நீங்கள் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் நிறைய காசு எய்ம் பண்ணியிருக்கீங்க, இது வந்து முக்கியமான டாஸ்க், இது எவ்வளோ குயிக்காக செய்யணுமோ அவ்வளோ குயிக்காக செய்யுங்க, நீங்கள் வந்து குயிக்காக செய்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோட காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் டிபாசிட் பண்ணுறது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 20,000. அதில் கொடுப்பாங்க என்னென்னா 1000லேருந்து 2000 மட்டும் போட்டால் உங்களுக்கு இவ்வளோ லாபம் எடுக்கலாம், 2000லேருந்து 4000 போட்டால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம், 3000லேருந்து 4000 போட்டால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம், 10,000லேருந்து 20,000 போட்டால் இவ்வளோ எடுக்கலாம், 50,000லேருந்து 1,00,000 எடுத்திருந்தால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து முதல்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் இதை கொடுத்துருந்தாலும் நீங்கள் எப்படியும் குறைவான இடத்தை தான் முடிவு பண்ணுவீங்க, ஏன்னா காசு வருமா இல்லையான்ற நம்பிக்கையில். இந்த இடத்துல கொடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு 2 தடவை காசு வந்திருக்கு, அதனால் நீங்கள் இப்போ பெரிய அமௌண்ட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி. யாராக இருந்தாலுமே அந்த பெரிய அமௌண்ட் தான் போவோம், ஏன்னா ஒரே தடவையில் போட்டு நம்ம காசை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த கடைசியாக எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை போக ரெடி ஆகுவீங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதை செலக்ட் பண்ணுவீங்க, நான் 50,000 ரூபாய்க்கான டாஸ்க்கை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது டபுள் ஆகி உங்களுக்கு காசு வரும். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களால வழங்கப்பட்ட ஸ்ரீலங்கா அக்கௌண்ட், அந்த 2 அக்கௌண்ட் இல்லாமல் இது புதுசாக ஒரு அக்கௌண்ட் வருது, அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிபாசிட் பண்ணிட்டீங்க. இந்த பணத்தை டிபாசிட் பண்ணல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டிபாசிட் பண்ணோன்னே நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டெலிகிராம் குரூப்புக்கு நீங்கள் போடணும். அதுக்கு உங்களுக்கான டாஸ்க் ஒன்று வரும், VIP 3 டாஸ்க் எல்லாமே 12 டாஸ்க் இருக்கும்.
அது முதல்ல 2மே வந்தது 6 டாஸ்க். அதுக்கு அடுத்து வர்றது VIP 3யில் வர்றது வந்து 3ஆம் கட்டத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட போகிற அந்த கட்டத்தில் வர்றது வந்து டாஸ்க் 12 டாஸ்க் இருக்கும். அதுவும் அப்படியே தான். அந்த 12ஐயும் சும்மா கிளிக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணால் 50,000 போட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணால் 1,00,000 கிடைக்கும். அப்படியே போட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு போனால் அது டபுள் ஆகி டபுள் பேமெண்ட்டாக உங்களுக்கு வர்றதுக்கான உங்களோட அக்கௌண்ட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் முதல் 2ஐயும் அப்படின்னா அந்த 12 டாஸ்கில் ஃபஸ்ட்டை டச் பண்ணிட்டீங்க, செகண்டையும் டச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் காமித்து 2 லட்சம் உங்களுக்கான லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து காட்டப்படும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 3வது டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ண இயலாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட லாபத்தில் இருக்க அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் மாதிரி குறைவானதாக இருக்குது. அதை நீங்கள் டிபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த 2 லட்சம் நம்மளுக்கு இருக்கனால லாபத்தில் இருக்கனால நீங்கள் 3வது டாஸ்க் கேஸில் அந்த 6-7 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு 6 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த 6 லட்சத்தை டிபாசிட் பண்ண துளி கூட யோசிக்காமல் நீங்கள் என்ன செய்வீங்க, திரும்ப டிபாசிட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் டிபாசிட் பண்ணிட்டீங்க. டிபாசிட் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்கா அதே லோக்கல் அக்கௌண்ட் அந்த 3 அக்கௌண்ட் இல்லாமல் 4வதாக திரும்ப ஒரு அக்கௌண்ட் வருது. இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணிட்டீங்க. 6 லட்சத்தை டிபாசிட் பண்ணி 3வது டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க. 3வது டாஸ்க்கை கிளிக் பண்ண பிறகு ஏற்கனவே உங்களுக்கு 6 லட்சம் இருக்குது. இந்த 3வது டாஸ்க் 6 லட்சத்தை போட்டு கிளிக் பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 லட்சம் மாதிரி உங்களுக்கான லாபம் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு லாபம் இருக்குது 20 லட்சம் ரூபா. அப்போ என்னடா லேசாக இருக்குது, இந்த காசை எப்படியாவது விட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 4வது கிளிக் பண்ணுவீங்க. 4வது கிளிக் பண்ணிக்கல, இந்த 4வது டாஸ்க் வந்து அமௌண்ட்டு பெருசானது. அதனால் 4வது டாஸ்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு 25 லட்சம் போடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, 25 லட்சம் தானே, நமக்கு லாபமே 20 லட்சம் வரப்போகுது தானே, திரும்ப 25 லட்சம் தானே போடுவோம் அப்படின்னு வீட்டில் உள்ள நகையெல்லாம் வைக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட சேவிங் இருந்த காசெல்லாம் இப்போ செலவழிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வைக்க போகிறது உங்களோட ஜுவல்ஸ். பக்கத்தில் உள்ள கடைக்கு ஓடி போயிட்டு, ஏன்னா அவங்க வற்புறுத்துவாங்க டக்குன்னு டாஸ்க்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படியாவது காசை போடணும் அப்படின்னு சொல்லி காசை போட ரெடி ஆகிடுங்க. உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு 25 லட்சத்தை கொண்டு வந்து 4வது டாஸ்க்காக 25 லட்சத்தை டிபாசிட் பண்ணுறீங்க. நீங்கள் டிபாசிட் பண்ண பிறகு உங்களுக்கான டாஸ்க்கு 4, 5 ஒரே இதாக கிளிக் ஆகும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓகே இப்போ நம்மளோட இது சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களோட அந்த கிளிக் பண்ண பிறகு உங்களோட பேமெண்ட் எவ்வளோனா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு பேமெண்ட்டை காமிக்கும். 6வது டாஸ்க் முடியறதுக்கில்லை. நீங்கள் இப்போதைக்கு இப்போ உள்ள அமௌண்ட்டே போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 40-42 லட்சத்துக்கு. அதுக்கு 60 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாபமாக 1 கோடியாக காமிக்கும். அடுத்து 7வது டாஸ்க்கை கிளிக் பண்ணி காசு பத்தாது, திரும்ப ஒரு 30 லட்சம் போடுங்க. 30 லட்சம் போட்டிங்க. 8வது டாஸ்க்கும் ஓகே ஆயிரும். 7, 8. 9வது டாஸ்க் ஓப்பன் ஆகாது. அதுக்கு போடணும் இன்னொரு 60 லட்சம் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி 60 லட்சத்தை போடுறீங்க. 8வது டாஸ்க்கையும் 9வது டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 80 லட்சம் மாதிரி டிபாசிட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த லாபம் வர்ற அந்த அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே காசு வாய்ப்பில் இருக்குது. நீங்கள் அதை உங்கள் லாபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றது முக்கியமாக என்னென்னா, உங்களோட 12 டாஸ்க்கை நீங்கள் முடித்தால் மட்டுமே உங்களுக்கான காசை விட்ரா பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நான் 6 டாஸ்க் செஞ்சேன். அந்த 6 டாஸ்க்னால் 6ஐயுமே முடித்த பிறகு தான் எனக்கான காசை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த அடிப்படையில் 12 டாஸ்க்கையும் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், அவங்களும் வற்புறுத்துவாங்க. எவ்வளோ குயிக்காக செய்யணுமோ அவ்வளோ குயிக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி. உங்கள்கிட்ட இப்போ காசு இருக்காது, நீங்கள் உங்களோட வீடை எதையோ உங்களோட இடத்தையோ எதையோ நீங்கள் அடகு வைக்கிறதுக்காக நேரிடும். நீங்கள் காசை அடகு வச்சு நீங்கள் காசை எடுத்துட்டீங்க. ஏன்னா எனக்கு இருக்குது கிட்டத்தட்ட 30-40 கோடி எனக்கு வர இருக்குது, அது மூலியமாக நான் இதெல்லாம் திருப்பி கொள்வேன் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் விளங்காது, நான் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கேன் காசு அப்படின்னு சொல்லி. 11 டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க. 11 டாஸ்க்கை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே உங்களோட வீட்டில் உள்ள எல்லா ஜுவல்ஸையும் வச்சு உங்களோட இடமெல்லாம் வச்சு எல்லாமே செஞ்சிட்டிங்க. சரியா? 11 இன்னும் ஒரு டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள உங்களுக்கு ஒரு 60-70 கோடிக்கான காசு அங்கே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்காக தெரியும் ஏற்கனவே நான் விட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷூராக இருப்பீங்க. நீங்கள் விட்ரா பண்ண ரெடியாகவும் இருக்கீங்க. அதன் அடிப்படையில் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், 12வது டாஸ்க் லாஸ்ட் டாஸ்க் அதை முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த 12வது டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 1 கோடி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு 4 கோடிக்கு மேலே காசை போட்டுட்டீங்க. சரியா? அடுத்து கடைசி டாஸ்க்கை போடக்கில்லை உங்களுக்கு 1 கோடி ஒரே தான் போட சொல்லுது. இவ்வளோ நேரம் அந்த 11 டாஸ்க்காக தானே இவ்வளோ காசு போட்டேன். இப்போ இந்த 12வது டாஸ்க் வந்து லாபம் கூடுதலாக வரும், அதனால் 1 கோடியை போட சொல்கிறாங்க. நீங்கள் அயலவர்கள்ட்ட வாங்கி 1 கோடி காசை டிபாசிட் பண்ணிட்டீங்க.
டிபாசிட் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான காசு கிட்டத்தட்ட ஒரு 120 கோடிக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் காசு காமிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிருவீங்க, ஓகே நான் 12 டாஸ்கையும் செஞ்சு முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் வாங்கின கடன் எல்லாம் இங்கே எனக்கு 120 கோடிக்கு மேலே இருக்குது, நான் அதை முடித்து இல்லாமாக்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அதுன்ற நோக்கத்தில் நீங்கள் விட்ரோவலுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டெலிகிராம் குரூப்புக்கு போடுவீங்க. போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் ஒரே இதாக பேமெண்ட்டை விட்ரோ பண்ணிடாது, ஏன்னா பேமெண்ட் பெருசு, உங்களுக்கான அந்த வரியுடைய அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேமெண்ட்டை விட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க. ஓகேன்னு நீங்கள் விட்ரோ பண்ண போகக்கில்ல, நீங்கள் ஒரு 50,500 அப்படி விட்ரோ பண்ணிக்கல, நீங்கள் அப்படி தான் விட்ரோ பண்ணி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன பிறகு நீங்கள் அப்படி விட்ரோ பண்ணிக்கல, உங்கள் அக்கௌண்ட் வந்து லொக் ஆயிரும். திரும்ப நீங்கள் கைட் பண்ணாங்களே உங்களுக்கு, அவங்கள்ட்ட போய் கேட்பீங்க, இந்த அக்கௌண்ட் வந்து லொக் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன செய்யுற? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரே இதாக எடுக்க சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க 50,500 விட்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் வேறு மாதிரி தான் சொன்னோம். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் 5 கோடிக்கான மேலே காசை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோடிக்கிட்ட போட்டு உங்களுக்கான 120 கோடி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு அடுத்த டாஸ்க்கை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 60 கோடிக்கு மேலே போடணும். ஏன்னா உங்களோட காசை நீங்கள் விட்ரோ பண்ணிக்க சொல்லி இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிப்பீங்க, நான் இவ்வளோ நேரம் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குது, உங்கள்கிட்ட உள்ள பணம் அவ்வளவுமே நீங்கள் இழந்துட்டீங்க, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காசை இழந்துட்டீங்க. ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டில் இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்கு 120 கோடிக்கான மேலே காசு வந்து இருக்குது. நீங்கள் அந்த காசை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30-40 கோடி நீங்கள் போட்டால் மட்டுமே அந்த காசை விட்ரோ பண்ணலாம் அப்படின்னு. இந்த 30-40 கோடியை போட்டவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவங்களே கிட்டத்தட்ட 13.5 கோடிக்கு மேலே காசு போட்டவங்க கட்டாயம் இருக்காங்க. 13.5 கோடிக்கு மேலேயும் காசு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு விஷயத்தை டச் பண்ணுற மூலியமாக காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கான பணக்காரவங்க ஸ்ரீலங்காவில் யாருமே இல்லை. ஓகேயா, சும்மா வீட்டில் இருந்த வாக்கில் அவங்களுக்கு சும்மா டச் பண்ணால் யார் காசு கொடுக்க போகிறா? அதுக்கான காசும் நிலைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டால் தான் காசு வரும். அதுன்ற நோக்கத்தில் உங்களோட காசு வந்து நீங்கள் டச் பண்ணி உங்களோட காசை நீங்களே இல்லாமாக்கி கொண்டீங்க. இது சம்மந்தமாக என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி இனி வர்ற வீடியோக்களை நான் கட்டாயம் போடுவேன். இந்த மாதிரி டாஸ்க் கேஸில் நான் இவ்வளோ காசை போட்டு நான் இவ்வளோ காசு ஏமாந்துட்டேன், இந்த காசை எடுக்கணும் அப்படின்னா இவங்க இவ்வளோ காசு போட சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது இந்த வீடியோவை பார்த்தா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியான சொல்யூஷனை நான் சொல்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. வணக்கம்.